ஏங்க எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி, ஏக்கா எப்படி சிக்கனமாக வாழ்கிறது அப்படின்னு நிறைய பேர் கமாண்டில் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் பொம்பளையை தான் என் வீடியோ பார்க்குறீங்க ஆம்பளைகளை விட. அதனால் பொம்பளைகளுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிவிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாமே நான் பேசுகிறது எல்லாமே கிறுக்குத்தனமாக என்னத்தையோ யோசித்து பேசுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களைத்தான் நான் பேசுகிறேன். அதாவது பெரிய பெரிய படிப்பு படித்து அவனை விட அந்த அறிவாளியை விட அனுபவசாலி மிக பிறந்த அறிவுத்திறன் உடையவன்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த அனுபவங்களை வச்சுட்டேன். ஒவ்வொன்றையா இப்படி பழைச்சேன் அப்படி பழைச்சேன் இப்படி பிறந்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஒன்றொன்னா என் குடும்ப விஷயமா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நீங்கள் எல்லாம் அதை கேட்டுட்டு ஒரு மோட்டிவேஷன் ஆகணுன்றதுக்காகத்தான். பெண்கள் முக்கியமாக. அதாவதுங்க நான் என்ன செய்வேன்டா, நான் வியாபாரம் பார்க்குறேன்ல, வியாபாரம் பார்க்கையில் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு ஓடுமுங்க, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு ஓடி போயிருங்க, ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு ஓடிடுங்க. எப்படி வியாபாரம்ன்றது சொல்ல முடியாது. அதனால தான் தொழில் பண்ணுறவரை முன்னேற்றம் ஆயிடுறாங்க. அன்னாடங்கச்சியாக வேலை பார்க்குறவரை அப்படியே அதே 20,000 சம்பளத்துலேயே அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறோம். இதுதான் தொழிலுக்கும் வேலை பார்க்குறதுக்குள்ள வித்தியாசம். அதே மாதிரி சின்ன வேலை சின்னது வடக்கடை அப்படின்னாலும் சின்ன வியாபாரம்னு பார்க்குறதுக்கு தோணும். ஆனால் அதில் நல்ல வியாபாரத்தில் நல்ல காசு தான் பார்த்துக்கோங்க. அது எம்பிட்டு எதுலாம் சொல்ல முடியாது. எங்கள் அம்மா அந்த வீடியோ பற்றினா கிளி கிழிச்சு விட்றோம். அடியே நீ போய் இதை பூரா சொல்லிக்கிட்டு இருக்க, கண்ணு விட்டு போக அப்படின்னு அது பேசவே விடாது. இல்லாட்டி இப்போ எடுத்து காட்டிவிடுவேன். அப்போ என்ன செய்யும்னா, எனக்கு ஒரு நாளைக்கு வியாபாரத்தில் எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதில் எனக்கு ஒரு 300 லாபம் கிடைக்குன்னு வச்சுங்க. அந்த 300 எடுத்து அப்படியே ஒரு உண்டியலில் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுக்கிட்டே வருவேன். தினமும் 300 கரெக்டாக போட்டுருவேன். போட்டுக்கிட்டே இருப்பேன். போடாமல் இருக்கவே மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் லீவ் போடுற அன்றைக்கி தான் போடாத மாதிரி ஆகி போயிடும். அதை ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணி இன்னொரு நாள் சேர்த்து போடுறப்ப அதை சேர்த்து போட்டு விட்ருவேன். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 300 மணிக்கே என் உண்டியலில் போட்டுக்கிட்டே வருவேங்க. அப்போ போட்டுக்கிட்டே வந்தால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்றது நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு வருஷம் செஞ்சுட்டா எத்தனை உண்டியல் இருக்கோ அத்தனை உண்டியல் அறுத்து அதில் இருக்கிறத எண்ணி அப்படியே கொண்டு போய் பேங்கில் டெபாசிட் பண்ணிடுவேங்க. அப்படியே சேமிச்சு தான் இப்போ வீடு கட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஏதாச்சும் நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுக்கிறணும். இப்போ நான் வீடு கட்டணுன்ற குறிக்கோளில் நான் வாழ்ந்தேன். முதல்ல தங்கச்சியை கட்டி கொடுக்கணுன்ற குறிக்கோளில் ஓடணுன்னா, அப்புறம் வீடு கட்டணுன்ற குறிக்கோளில் ஓடினேன். அதே மாதிரி நம்மளும் ஒரு குறிக்கோளை ஏற்படுத்திக்கிறணும். எனக்கு எந்த குறிக்கோளுமே இல்லை. விடிஞ்சா அடைஞ்சா சோறை தின்னுவிட்டு அப்படியே பொழுது சாஞ்சுன்னா படுத்து தூங்கிட்டு எப்போ எமதரமே என்னை பிடிச்சிட்டு போகிறாரு அப்போ சாக போகிறேன் அப்படின்ற இருந்து வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. அது வாழ்க்கையே கிடையாது. அது பேசான்னு பிணமாகவே இருந்தெல்லாம் வாழ்க்கை போகிறோம். அதனால் அப்படி நினைக்கக்கூடாது. ஏதாவது பெண்களாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் ஒரு குறிக்கோளோட வாழணும். அப்படி குறிக்கோளோட வாழ்கிற ஊர் எனக்கு லைக் பண்ணுங்கள். நான் வாழ்கிற முறை இதுதான். இப்படித்தான் சேமித்து என்னோடய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.